வணக்கம். மழைக்காலத்தில் என்ன மாதிரியான ஆடைகள் உடுத்தலாம், அதை எப்படி பாதுகாக்கலாம், அதற்கான டிப்ஸை பார்க்கலாம். மழைக்காலங்கள் வந்துட்டாலே நம்ம கையில் கொடையோ ரெயின் கோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எப்பயுமே துணிகளை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். காய பற்றாமல் நம்ம மடித்து வச்சோம்னா அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் ஃபங்கஸும் வரும். அதனால் எப்போவுமே நல்லா காய வச்சிடணும். அதே போல் மடித்து வைக்கிறதோட ஆங்கரில் கோத்து போடுறது ரொம்ப நல்லது. மழைக்காலத்தில் துணியெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கம்ஃபர்ட் மாதிரியான ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா ஈர நெடிலாம் வராமல் துணி நல்லா வாசமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைட் வெயிட்டான கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மழையில் நனையும் போது அது சீக்கிரம் காஞ்சிரும் நமக்கு. இதே ஜீன்ஸோ லாங் ஃப்ராக்கோ போட்டு நம்ம நனைஞ்சிட்டோம்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் லைட் வெயிட்டான கிளாத்ஸை முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள். அலமாரியில் ஈரத்தினால வர வாடையை போக்குறதுக்கு பச்சை கற்பூரம், அப்படி இல்லாட்டினா சோப்பு, அதை திருகி ஒரு பவுச்சில் வச்சோம்னா நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி துணிகளை மடித்து வைக்கும் போது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து மடித்து வைக்கணும். முடிஞ்சளவு ஆங்கரில் கோத்து போட்டோம்னா ரொம்ப நல்லது. மழைக்காலங்களில் ரப்பர் செப்பல் தான் சிறந்தது. லெதர் செப்பல் மழையில் நனைஞ்சால் ரொம்ப வெயிட் ஆயிரும். ஆனால் ரப்பர் செப்பல் அப்படி ஆகாது. மேலும் மழைக்காலங்களில் ஏற்படும் எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த மழைக்கால டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.